எப்பயுமே உலகத்தோட ஒரு பெரிய விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா ஒரு பேசு பொருளாக தான் பேசப்படுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா உலகத்தோட நீளமான கப்பல் அதோட பயணத்தை தொடங்கியிருக்கு. அதை பத்தி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல பார்க்க போறாங்க. உலகத்தோட நீளமான கப்பல் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது டைட்டானிக். நம்ம ஏன்னா டைட்டானிக் படம் பார்த்துருப்போம், அதனால அந்த டைட்டானிக் கப்பலை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட பயணத்தை தொடங்கி அந்த பயணத்தை முடிக்காமலே அதோட அந்த கப்பலோட பயணத்தை முடிச்சுக்கிச்சு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுலேயும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் ரொம்பவும் பெரிய கப்பல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த கப்பல் ஜனவரி 27 அதோட பயணத்தை தொடங்கியிருக்கு. எங்கே தொடங்கியிருக்கு அப்படின்னா மயாமி அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து. மயாமி அப்படின்னா அது ஃப்ளோரிடாவில் இருக்குது. அங்கேருந்து அதோட பயணத்தை ஜனவரி 27 அதோட பயணத்தை தொடங்கியிருக்கு. இந்த கப்பலை பற்றி நிறைய விஷயங்கள் இதில் சூப்பரான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இதில் நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோங்க. இந்த கப்பலை பண்ணுறதுக்கு மட்டும் சுமார் 900 நாட்கள் ஆயிருக்கான். 900 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு 3 வருஷம் பக்கமாக பிடிச்சிருக்கு. அதுவும் ஏகப்பட்ட தொழிலாளர்களை வச்சு இந்த கப்பலை பண்ணியிருக்காங்க. இந்த கப்பலோட டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 20 மாடிகள் கொண்ட இந்த கப்பல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா கீழே 5 ஃப்ளோர் இருக்கும். எப்படின்னா கப்பலோட தரமட்டத்திலேருந்து அது கீழே வரைக்கும் ஒரு 5 ஃப்ளோர் இருக்கான். அதுக்கு மேலே 15 ஃப்ளோர்ஸ் இருக்குது. டோட்டலாக 20 ஃப்ளோர் இந்த கப்பல் இருக்குது. இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, சுற்றுப்புற சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அப்படிதான் ஒரு சூப்பரான விஷயம். லிக்யூட் நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. எல்என்ஜி அப்படிங்கிற இந்த இது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணி இதை போகிறதுக்கு இன்ஜினுக்கு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சுற்றுப்புற சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதில் கடலில் வரும் உயிரினங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அப்படிங்கிறதான ஒரு சூப்பரான விஷயம். ராயல் கரேபியன் குரூப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இந்த கப்பலை உருவாக்கியிருக்காங்க. ஐகான் ஆஃப் த சி அப்படிங்கிற ஒரு பேரும் பிடிச்சிருக்கு. இந்த பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஐகான் ஆஃப் த சி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ராயல் கரேபியன் குரூப். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கரேபியன் அப்படின்னா இந்த ஆப்பிரிக்கன் ஸ்டைலில் வந்துடும். இவங்க தான் இந்த ஷிப்பை மேக் பண்ணி இப்போ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பயணம் எப்போ முடிய போகுது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்ல முடியுது. ஏன்னா உள்ளார இருக்கிற வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பயணத்தை போயிட்டே இருப்பாங்க. உள்ளார ஏதாச்சும் தடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறமா தான் கொண்டு போவாங்க. இதோட பயணத்தை எப்போ அப்படிங்கிறது இன்னும் கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல. எங்கே போக போகிறது அப்படிங்கிறது தெளிவாக நம்மளுக்கு இன்னும் புரியல. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த விஷயங்கள் இந்த பயணத்தோட முடிச்சிருச்சு அப்படின்னா உலகத்தின் மிகவும் நீளமான கப்பல் அப்படிங்கிற இந்த பேர் பிடிச்சிருக்கும். இந்த நீளமான கப்பல் எவ்வளோ நீளம் அப்படிங்கிறது தெரியும். ஈஃபில் டவர் தெரியும் இல்லையா? ஐஃபில் டவரை விட கொஞ்சம் உயரமானது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரியும் ஐஃபில் டவர் எவ்வளோ ஹைட் அப்படிங்கிறது. அதை விட உயரமான அப்படின்னா இன்னும் வேற லெவலில் இருக்கு இல்லையா? இதில் டோட்டலாக 7 நீச்சல் குளங்கள் இருக்குது. 40 உணவு ஃபெசிலிட்டிஸ், 40 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. 40 ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படிங்கிறது 40 வகையான ரெஸ்டாரண்ட்ஸ். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தோட கண்ட்ரிலிருந்தும் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுட்டாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டேஸ்ட்லாம் தேவைப்படுதோ அதில் நீங்கள் அழகாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் எத்தனை பேர் பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியணும். 5500 பயணிகள் மட்டும் பயணம் பண்ணலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 7000க்கும் மேற்பட்ட பயணிகளும் பண்ணலாம் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 10,000 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு 7000 பேர் தாராளமாக போகலாம். இதில் மெயின்டெனன்ஸ், இதில் இன்ஜினியர்ஸ், அதில் இருக்கிற கேப்டன்ஸ் அவங்க எல்லாமே இன்க்ளூடிங் வந்துடுவாங்க. ஆனால் இந்த கப்பலோட டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கறது ரொம்ப பெருசாக இருக்குது. அதோட லைட் ஷேட்டிங்ஸு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது உலக நாடுகள் எல்லாருமே இதை தான் கவர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கப்பலில் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? கண்டிப்பாக இந்த நம்ம ஊர்லேருந்து இதோட பயணத்தை தொடங்கி வச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம். அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனல் எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் ஐகான் அப்படின்னு கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.